ஆசீர்வாதம் வேண்டும். அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா, சித்ராவுடைய வயிற்றுல ஜோஹன்னா உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 127வது சங்கீதத்தின் 4வது வசனம் எப்படி சொல்லுகிறது? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்ஸ்ல அநேக மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளிலே ஜோஹன்னா கிறிஸ்டினை முன்னிட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த பிள்ளை எப்படி வந்தது என்றால் கர்த்தரால் கிடைத்த ஒரு பலன். ஆமென். தேவனுடைய ஈவு. உலகத்துல எங்க பாருங்க ஜோஹன்னாக்கு அழகா ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க. நேற்று தினம் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. குட்டி குட்டி பிள்ளைங்க ரோட்டு ஓரத்துல கேட்பாரற்ற ஆகாரம் இல்லாம சுற்றி கொண்டு திரிகிறார்கள். ஆனால் ஒரு குடும்பத்தை கொடுத்து ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இந்த பிள்ளைய ஆண்டவர் ஒப்படைச்சிருக்கிறாருன்னா இது கர்த்தரால் கிடைத்த பலன். நம் அனைவரும் ஒவ்வொரு பிள்ளையும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது என்ன யோசிக்கணும்? இந்த பிள்ளை தேவன் கொடுத்த ஈவு, இது தேவனால் உண்டான பலன். நமக்கு இருக்கிற இந்த பிள்ளைகளை பற்றி தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரத்தின் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆமென். 2 பேரும் கேட்கிறீங்களா? ஆண்டவர் உங்க பிள்ளைய பத்தி என்ன சொல்றாரு? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். உங்களுடைய சரக்கோ, உங்களுடைய வெறுப்போ, உங்களுடைய காரியங்கள் அல்ல, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். ஜோஹன்னா தாயும் தகப்பனும் எவ்விதம் அந்த பிள்ளைய வளர்க்கணும். இந்த பிள்ளை நிமித்தம் ஒரு நாளும் கண் கலங்காதபடி கர்த்தர் இவர்களை வாழ வைக்க முடியாது. எல்லாம் கரங்களை நீட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல இரவு வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான இந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோகன்னாளுக்கு 2 வயது முடிகிறதோடும் பலத்தோடும் ஆண்டவர் நிற்பதற்கு தேவன் செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் ஆண்டவர் அவள் பிரவேசிக்கிற புதிய வயதுல ஆண்டவர் நல்ல சுகமுள்ள பிள்ளையாய், நல்ல பலனுள்ள பிள்ளையாய், நல்ல புத்தியுள்ள பிள்ளையாய், ஜெபிக்கும் பிள்ளையாய், உம்மை ஆராதிக்கும் பிள்ளையாய் என் குழந்தையை ஜெபித்து அடிமையை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீடிய ஆயுளை கர்த்தர் கட்டளையிடுவீராக, பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பெற்றோருக்கு இந்த பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்க, கர்த்தருடைய சபைக்கு பிள்ளை அலங்காரமாக இருக்க, பரலோக ராஜ்யத்தில் தேவ தூதர்கள் உற்று பார்க்கிற விதத்தில் தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளையாய் படுவதாக. பிள்ளையை நீர் ஆசீர்வதியும். பூரண சுகம், பூரண பலன், பூரண கிருபையை நிறைவாய் கட்டளையிட்டு பெற்றோரையும் பிள்ளையையும் வந்திருக்கிற எல்லா உறவினர்களையும் சிநேகிதர்களையும் உம்முடைய நல்ல நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கேட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியே பிள்ளையை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று வளர்த்துவதற்கு கிருபை கட்டளையிடும். வந்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்காய் சகோதரிகளுக்காய் our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just 2 hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be 2 hearts running wild. Afternoon, we lay
so loud as the hours pass. We're gonna do it all again. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be. We're gonna be two hearts running wild. The moonlight, summer sky, it was the best we ever had. And we'll stay young forever. We'll never have regrets. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop,